விஜயை சந்தித்த ராகுல் காந்தி தூதர் கூட்டணி அமையலாம், அமையாமலும் போகலாம். ஆனால் காங்கிரஸ் தூதர் வந்து சந்திச்சதே விஜய்க்கு பெரிய வெற்றிதான். கூட்டணி அமைந்தால் இரண்டு தரப்புக்கும் வெற்றி கிடைக்கும். தென்னிந்தியா முழுவதும் காங்கிரஸ் ஆட்சி ஏற்படும். நடப்பதும் நடக்காததும் ராகுல் காந்தியோட கையில தான் இருக்கு. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமான நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய வீட்டுல சந்திச்சு பேசியிருக்கிறார். கூட்டணி அமையலாம், அமையாமலும் போகலாம். ஆனால் ராகுல் காந்தியோட தூதர் ஒருத்தர் விஜய சந்திச்சதே தாவேக்காவுக்கு கிடைத்த ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாவும் அரசியல் நகர்வாவும் பார்க்கப்படுது. இந்த சந்திப்பு வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல்ல என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. விஜய் அமைதியா இருந்தாலும் கூட அவருக்கு தொடர்ந்து ஆதரவு பெருகி வர்றதுக்கு காரணம் அவர் பாஜகவை எதிர்ப்பவராக பார்க்கப்படுறதுதான். பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கு. ஒரு புறம் காங்கிரஸ் தலைவர் ஸ்டாலினை சந்திக்கிறது, மறுபுறம் ராகுல் காந்திக்கு நெருக்கமான நிர்வாகியை விஜய் கிட்ட பேசுறதுக்கு அனுப்புறதுன்னு இரண்டு பக்கமும் வாய்ப்புகளை திறந்து வைத்திருக்கும் அரசியல் ஆட்டத்தை காங்கிரஸ் விளையாடுது. காங்கிரஸ் கட்சிக்கு தாவேக்காவின் தயவு தேவைப்படுறதுக்கு காரணம் விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தா கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கான துருப்பு சீட்டா அது அமையும் அப்படிங்கிறதுதான். ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விஜய் கூட இணைஞ்சா அது திமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். காங்கிரஸ் தாவேக கூட்டணி அமைஞ்சா அது விஜய்க்கு லாபகரமான ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறையாவே பார்க்கப்படுது. சிறுபான்மையினருடைய வாக்குகள் 12% வரை இந்த புதிய கூட்டணிக்கு ஆதரவாக குவியும் வாய்ப்பும் இருக்கு. இது மட்டும் இல்லாம காங்கிரசுக்குன்னு இருக்கும் பாரம்பரிய வாக்கு வங்கியான 3% வாக்குகளும் சேரும். இந்த இளைய தலைமுறைக்கான வாக்குகள் போக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, விஜய் போன்ற தலைவர்கள் ஒரே மேடையில தோன்றுவது தாவேக்காவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் ஒரு தேசிய செய்தியாகவும் அமையும். இது காங்கிரசுக்கும் தமிழகத்துல மறுபடியும் விரிவடைய ஒரு வாய்ப்பு அளிக்கும். பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்பால ராகுல் காந்தி வரை டீலிங் போய் கொண்டிருக்கிறதோ அப்படின்னு திமுக பதற்றம் அடையலாம். 41 பேர் உயிரிழந்த விவகாரத்துல ராகுல் காந்தியோ அல்லது KC வேணுகோபாலோ விஜய குற்றம் சாட்டாம அமைதி காத்தது இதன் ஒரு அறிகுறியா பார்க்கப்படுது. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கும் ஒரு கோஷ்டி திமுகவுடன் பணபலத்திற்காக கூட்டணி வைக்க விரும்பினாலும் இன்னொரு கோஷ்டி விஜய் கூட கூட்டணி அமைக்கவே ஆர்வம் காட்டுது. சமீபத்துல திமுகவுடைய சார்பில் ஒரு பிரபலம் டெல்லிக்கு போய் காங்கிரஸ் தலைவர்களை சந்திச்சது கூட விஜய் காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சிருமோ அப்படிங்கிற அச்சத்தினால எழுந்த ஒரு தடுப்பு நடவடிக்கையாவே கருதப்படுது. விஜய் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சமீபத்துல ஒரு சில திமுக MLAக்கள் கூட கூட்டணி முடிவுகளை பார்த்து கவனமா எடுங்க, ஏன்னா எங்களுடைய குடும்பத்தினரும் சொந்தக்காரர்களும் விஜய்க்கு தான் வாக்களிக்க போறதா சொல்றாங்க அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல். இது விஜய்க்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி விஜய சந்தித்து பேசினது ஒரு தனிப்பட்ட சந்திப்பு கிடையாது அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகி ஜோதிமணியும் சொல்லாத நிலையில தாவேக்காவின் வாக்கு வங்கி தொடர்ந்து உயர்ந்து வருது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. விஜய் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் ஆதரிக்கும் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கும் வரைக்கும் அவரை அசைக்கவே முடியாது. இது போன்ற அரசியல் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.